ஹலோ லேடீஸ் மற்றும் ஜென்டில்மேன் ஒருத்தர் 150 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? அதுவும் போன் ப்ராப்ளம் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியுமா? நீங்க இப்ப The happy kid enjoys milk with no issues, but for the adult, discomfort begins. Here's why. சாதாரண வாழ்க்கை இல்ல. ஏன் கருப்பு எள்ளு பாலை விட எலும்புகளுக்கு சிறந்தது? பால் தான் எலும்புக்கு பெஸ்ட்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். ஆனா பாலை விட 5 மடங்கு கால்சியம் இருக்கும். ஒரு சின்ன விதை இருக்கு. சொன்னா நம்புவீங்களா? அது நம்ம வீட்டிலேயே இருக்கும். கருப்பு எள்ளு. நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பால் குடிச்சா எலும்பு ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாருக்கும் பால் சூட் ஆகுதா? பல பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு. பால் குடிச்சா ப்ளோட்டிங், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். கருப்பு எள்ளுல கால்சியம் மட்டும் இல்ல, மேக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க் கூட இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் எலும்பை உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆக்கும். பால் கால்சியம் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா எள்ளு ஃபுல் பேக்கேஜ். ஜப்பான், கொரியா மாதிரி நாட்கள்ல எள்ளு டெய்லி டயட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அவர்களோட போன்ஸ் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஆனா நம்ம இங்க யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளுல ஒரு கிளாஸ் பாலை விட அதிக கால்சியம் இருக்குன்னு ஸ்டடி சொல்றது. ஆனா அவேர்னஸ் இல்லாததால நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதை சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. எள்ளு உருண்டை, சட்னி, பொடி இல்லனா சாலட்ல கூட சேர்த்துக்கலாம். டெய்லி கொஞ்சம் எடுத்தா போதும். வில்லேஜ் பேஸ்ட் மூவிஸ்ல நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஃபெஸ்டிவல் சீன்ஸ்ல எள்ளு ஸ்வீட்ஸ், எள்ளு உருண்டை கண்டிப்பா வரும். அது ஸ்ட்ரென்த் மற்றும் ட்ரெடிஷன் சிம்பிள். ஆக்ஷன் சீன்ஸ்ல ஸ்டாமினா காட்டுற ஹீரோஸ். ரியல் லைஃப்ல நேச்சுரல் ஃபுட்ஸ் லைக் கருப்பு எள்ளு நாட்டு உணவு தான் எனர்ஜிக்காக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பல இன்டர்வியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி யூஸ்ஃபுல் தகவல்கள் வேணும்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைடா.